1 கொரிந்தியர் 9:9. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. இப்பெல்லாம் அந்த போரடிக்கிறதெல்லாம் கிடையாது, மாடுகளை கொண்டு போரடிக்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வயல் சார்ந்த அந்த பகுதிகள் எல்லாம் இப்பெல்லாம் யாரும் போரடிக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் போரடிக்கிறதுக்கு ஒண்ணு கதிர் நடுறதுக்கும் அதை அறுக்கிறதுக்கும் போரடிக்கிறதுக்கு எல்லாமே மிஷின். அந்த நாட்கள்ல போரடிக்கும் பொழுது, அந்த மாட்டை கொண்டு போரடிக்கும் பொழுது அது வாய் கட்டாயாக அது போரடிச்சு கொடுக்குது. பாவம், அது 2 நாள் வாய் வைக்கும், சாப்பிடும், சாப்பிட்டு போடும். அதை போய் தடுக்காத. எங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை, அத பால் கொண்டு வர்றார். அப்ப என்ன சொல்லி சொல்றார்? தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ, தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ அப்படின்னா அது சரியாய் நாம் மொழிபெயர்ப்போமானால், தேவன் மாடுகளுக்காகவும் கவலையா இருக்கிறார், கரிசனையா இருக்கிறார். கவலைன்னு சொல்றதை விட தேவன் மாடுகளுக்காக மட்டும்தான் கரிசனையா இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல வர்றார். தேவன் மாட்டுக்கு மட்டும்தான் கரிசனையா இருக்காரா? மேன், நோ நோ நோ. தேவன் மாடுகளுக்கே இவ்வளவு கரிசனையா இருப்பார், ஆனால் மனுஷனுக்கு எவ்வளவு கரிசனையா இருப்பார்? நம்மை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருப்பார்? மாட்டுக்கும் கழுதைக்கும் மொசலுக்கும் சிங்கத்துக்கும் திமிங்களுக்கும் பறவைகளுக்கு தேவன் இவ்வளவு கரிசனையா இருப்பார், ஆனால் தேவன் நம்மேல் எவ்வளவு கரிசனையா இருப்பார். ஆமென். அப்ப சாத்தானுடைய பொய் என்ன அப்படின்னா, தேவன் உன்னை மறந்துட்டார், தேவன் உன்னை நினைக்கல, தேவன் உன்னை கைவிட்டார், நீ இப்படி இருக்க பாத்தியா? நோ நோ நோ. தப்பு 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 தப்பு. சாத்தானை பார்த்து சொல்லணும், பொய்யனே, என் தேவன் மாட்டுக்கு இவ்வளவு கரிசனையா இருக்கிறார், ஆனால் பட்சிகளுக்கும் விலங்குகளுக்கு இவ்வளவு கரிசனையா இருப்பார், நான் விசேஷித்தவன், என் மேல் எவ்வளவு கரிசனையா இருப்பார், என் நினைவாகவே இருக்கிறார், எனக்காக திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார், நீ பொய்யன், உன் பொய்ய நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நாம். ஓகே, சங்கீதம் 104 நாம் தியானிச்சோம். தேவன் மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் கவலையா இருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் அவ்வளவு கரிசனையா இருந்தார். நான் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். இயேசு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் கவனம் எடுத்துக்கிட்டார், எவ்வளவு கரிசனையா இருந்தார். நாம் இங்கே வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். குமாரனை நேசிக்கிறது போலவே, குமாரனை நேசிக்கிறது போலவே, குமாரனை விசாரிக்கிறது போலவே, அவரை காக்கிறது போலவே, அவரை நேசிக்கிறது போலவே, அவரை பாதுகாக்கிறது போலவே தேவன் என்னையும் நம்மையும் தேவன் நேசிக்கிறார், பொறுப்படுத்திக் கொள்றார், கவனிக்கிறார், கவனமா இருக்கிறார், கரிசனையா இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ஜீசஸ்னுடைய அவருடைய மினிஸ்ட்ரியில ஜீசஸ் ஃபுல் டைம் ஒர்க்கர். 30 வருஷம் நாசரேத்தூர்ல தச்சுப்பட்டறையில ஆசாரியா வேலை செஞ்சவர், கார்பெண்டரா இருந்தவர். வேலையை க்ளோஸ் பண்ணிட்டார். 3 வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் எந்த வேலையும் செய்யல. ஆனா பூவா வேணும், சாப்பாடு வேணும். அடுத்தது அவருடைய லிஸ்ட்ல அவருடைய அப்போஸ்தலர்கள்ல 12 அப்போஸ்தலர்கள் எல்லாம் வேலையில் இருந்தவர்கள். மீன் பிடிச்சவங்க மீன் துறையில அப்படியே விட்டுட்டு போட்டை விட்டுட்டு வந்தவங்க. செபதேயின் குமார்கள் அப்படியே வேலையை விட்டுட்டு அப்படியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. லேவி மத்தேயு ஆகிய லேவி சுங்கத்துறையில உட்கார்ந்து இருந்தவங்க அப்படியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. 12 பேதுரு போன்ற ஆட்களுக்கு மனைவி குடும்பம் உண்டு, அவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். 12+1 13 பேர் கொண்ட கம்பெனி சாப்பிடணும். இப்ப 13 பேர் கொண்ட கம்பெனி, 1+12 ஜீசஸ் பிளஸ் 12 அப்போஸ்தலர்கள், 13 பேர் சாப்பிடணும். 13 பேர் சாப்பிடணும். அந்த 3 வருட காலம் எங்க வேலை வெட்டிலாம் செய்யல, வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு. நாட்கள் குறைவான காலம். பகலுக்கு கிரியை செய்ய 12 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு ராக்காலம்
கிரியை செய்யாத ராக்கால வரத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இவர்களை ட்ரெயின் அப் பண்ணி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொடுத்து இவர்கள் தேவனுடைய கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 3 வருஷம் கடுமையான ட்ரைனிங். ஆண்டவர் அவருடைய குரூப்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் முன்னால பாருங்க, லூக்கா 8:6 போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த ஒரே ஒரு பதிவு மட்டும் பைபிள்ல 12ஆம் வசனத்துல முழுவதும் இயேசு ஜெபம் பண்ணாருங்கிற பதிவு ரெக்கார்டிங் ஆயிருக்கு. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஃபுல் நைட், ஆல் நைட் பிரேயர். அப்படி என்ன அது இம்பார்ட்டன்ஸ்? அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் அது அப்படின்னா 13ஆம் வசனம், பொழுது விடிந்த போது தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல. பின்னாலதான் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பின்னும் 70 பேரை நியமித்து 2 பேரா கிராமங்களுக்கு அனுப்புறதுக்கு அடுத்த இன்னொரு 70 சபார்டினேட் அப்போஸ்தலர் இல்லாதபடிக்கு இன்னும் 2 பேரை அனுப்புறதுக்கு இன்னும் பின்னு 70 பேரை நியமித்தார். இப்ப அவருடைய சீஷருடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல. எவ்வளவு சீஷருடைய கூட்டங்கள், அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்களை காலையில வரவழைச்சு பொழுது விடிஞ்ச உடனே அவர்களை கூப்பிடுறாரு. வரவழைச்சு அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு நைட்டே சூஸ் பண்ணிட்டார். 10 மணிக்கு தேவன் ஒருவரை வெளிப்படுத்தி இருப்பார். 11 மணி, 12, நிறைய காரியங்கள் ஜீசஸ்னுடைய மைண்ட்ல ஓடி இருக்கும். நமக்கு பேர் தெரியாதவர்கள் யாரும் நமக்கு தெரியல. அப்படியே யோசிச்சிருப்பார். 1 மணி, 2 மணி, 3 மணி, 4, 5, 12 கிளியர் ஆயிடுச்சு. 12 சீஷர்களையும் அவ்வளவு சீஷர்கள் அந்த 12 பேரை தெரிந்தெடுத்தார். விடிய 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 ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி. அப்ப அவருடைய சிந்தையில என்னென்னலாம் ஓடி இருந்திருக்கும். அவர் செலக்ட் பண்ணும் பொழுது அவருடைய சிந்தையில என்னென்னலாம் ஓடி இருந்திருக்கும். எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். அதுல நான் 1 சொல்றேன், 1, 2 சொல்றேன். எவ்வளவோ அதுல 1, 2. அடுத்த தலைமுறை வாலிபர்கள், சகோதரர்கள் யோசிச்சிருப்பாரு. பசி தாங்குவாங்களான்னு பார்த்திருப்பார். என்ன பார்த்திருப்பாரு அவங்க? பசி தாங்குற நபரா? பசி தாங்குறவங்கள நடப்பாங்களா அப்படி யோசிச்சு இருக்கிறப்ப ஜீசஸோட மைண்ட்ல இவரா அவரான்னு ஒண்ணு வந்திருக்கும். இந்த நபரா இவரா? நோ 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 நோ, இந்த நபர் வேண்டாம். நான் இவ்வளவு நாட்கள்லயே பார்த்துட்டேன், பசி தாங்கல. நடைனாவே தலைய சொரிஞ்சுக்கிட்டு பேக்ல போன ஆளு. சாப்பாடு, தூக்கம், நடக்கணுமா, இவ்வளவு வேலை செய்யணுமா, சாப்பாடு இல்லையா அப்படின்னு தலைய சொரிஞ்ச ஆட்கள், பேக் அடிச்சவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? அந்த நைட்டே எல்லாத்தையும் கழட்டி விட்டு இருந்திருப்பார். பொழுது விடிஞ்சு 12 பேரை செலக்ட் பண்ணிட்டார். இப்ப நான் பார்ப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இப்ப அநேக சூழ்நிலையில அவருக்கு பைசா 1 + 12 13 13 பேர் கொண்ட அந்த கம்பெனி இப்ப சாப்பாடு வேணும். 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனம், தேவன் எப்படி தம்முடைய குமாரனை பராமரித்தார், எப்படி போஷித்தார். நாம் யாதொன்றை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏரோதின் காரியக்காரனாகிய கூசா அப்படிங்கிறவனுடைய மனைவி யோவன்னாள், சூசன்னாள், மற்ற அநேக ஸ்திரீகள் எப்படி இயேசுவை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த ஜெகோவா ஜைரா, God of provision, தேவன் பார்த்து கொள்கிறவர். 13 பேரை போஷிக்கிறதற்கு தேவன் ஒரு ப்ரொவிஷனை வச்சிருந்தார், ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். யார் அப்படின்னா, சும்மா கொஞ்ச நெஞ்சல்ல 13 பேர் சாப்பிடணும் அப்படின்னா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த சப்போர்ட் பாருங்க.
பினான்சியல் சப்போர்ட். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காக, சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீர்கள் சொன்னார் ஆண்டவர். அநேக சூழ்நிலைகள் அவர்கிட்ட கையில பணம் இல்ல, நல்ல லம்சமான அமௌண்ட்டை கொண்டு வந்து அவருடைய ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். ட்ரெஷரர் ஜூடாஸ் கையில பணம் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இப்படி சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, ஜூடாஸ் அமௌண்ட் நல்ல பெருசா வந்துருச்சு போல இருக்கு. ஆமா ஆமா நிறைய வந்துச்சு. கூசானா மனைவி யோவானாலும் சூசனால் போன்ற ஸ்திரீகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டா கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு தலப்பா கட்டுதானே, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு மட்டன் போட்டுருவாரா, இன்னைக்கு பிரியாணி போட்டுருவாரா, இன்னைக்கு மீனா, இன்னைக்கு மட்டனா, இன்னைக்கு ஆண்டவர் நல்ல பெருசா இன்னைக்கு நமக்கு போட்டுருவார் போல இருக்குல்ல அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அவர் இருந்திருக்கும் சீஷர்களுக்கு. அவரு என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, இந்த சைடுல உண்டாருன்னு தெரியல, தாட்புட் தஞ்சாவூர்னு சொல்லுவோம். நான் இந்த ஊர்ல எல்லாம் இருக்குமான்னு தெரியல. தாட்புட் இந்த சைடு உண்டா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாட்புட் தஞ்சாவூர் அப்படின்னு. தாட்புட் தஞ்சாவூர்னா என்ன அப்படின்னா, வரவு வந்துச்சுன்னு வச்சுங்க, வரவு நல்ல வரவு வந்தா தின்னே தீக்கிறது, வரவு வந்தா நல்ல ஆஸ்தி வந்தா, வரவு வந்தா செலவு பண்றது என்ன, சாப்பிடுறது என்ன, ரெஸ்டாரண்ட் என்ன, உடுத்துறது என்ன, பிக்னிக் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, ஹோட்டல் என்ன, இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் தாட்புட் வந்தா அப்புறம் ஒண்ணும் இல்லாதப்ப உட்காந்துக்கிட்டு இருக்குது, உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், ஒன்ன பாரு என்ன பாரு உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. வந்தா ஃபுல்லா செலவு பண்றது, ஒண்ணுமே இல்லைன்னா உருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. இஸ் இட் கிறிஸ்டியன் லிவிங்? நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியன் லிவிங். ஜீசஸ் we have to learn from Jesus. ஆஸ்திகளால் கொண்டு வந்து குவிச்சாங்க, பேக் ஃபுல். அவர் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, ஜீசஸ் எப்படி மணி ஹேண்டில் பண்ணிப்பாருன்னா, நோ 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 நோ, இருக்குங்கிறதுக்காக தாட்புட் செலவு செய்யக்கூடாது மேன். இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு யோவன் நாள் சூசன் நாள் கொடுத்தாலும் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் யோவன் நாளே பார்த்துட்டு இருக்க முடியாது, சூசன் நாளே பார்த்துட்டு இருக்க முடியாது. மனுஷனுடைய கரங்கள் எல்லாம் ஏசு பார்த்துக்கிட்டே இருக்கல. கூசா மனைவி அனுப்புவா, இந்த ஆள் சப்போர்ட் பண்ணும், இந்த இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நோ, எப்படி ஜீசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னா, வச்சிருங்க அத. அன்னைக்கு பாக்கி 12 கூட எடுத்தீங்கல்ல துண்டு, 12 கூட மீதி எடுத்தியா, எத்தனை துண்டு இன்னும் எத்தனை கூட பாக்கி இருக்கு அப்படின்னு. ஆண்டவரே இன்னொரு 7-8 கூட பாக்கி இருக்கு ஆண்டவரே, 5 கூட காலி ஆயிடுச்சு. அப்படியா? அந்த 7 கூட காலி ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்னா பணத்தை தரணும். ஓகே அப்படின்னு எல்லாம் வாய் புத்திருச்சு. முதல்ல அந்த துண்டெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க, அந்த கிரம்ஸ் அதெல்லாம் முதல்ல பினிஷ் பண்ணுங்க. முதல்ல பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து 11ஆம் வசனம் ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்தார், வேண்டிய மட்டும் அவர்களுக்கு கொடுத்தார். 12ஆம் வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, எக்ஸலண்ட் வேர்ட். இன்னைக்குள்ள இளைய தலைமுறை, இன்றைய நாட்களில் உள்ள இளைய தலைமுறை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு இன்னைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னைக்கு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா வேல்யூ என்னன்னு தெரியல. சிலருடைய ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறத வேஸ்டா போய் கொட்டுறத நான் சொல்லுவேன், என் கிராமத்தில் உள்ள சபையில் உள்ள ஜனங்களுக்கு பேரே என்னன்னு தெரியாது, அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது, இது என்னன்னா தெரியாது, பேர் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரிசி பருப்பு புளி மிளகா தான் தெரியும். இங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறதுக்கு என்ன பேர் கூட தெரியாது. பட் வைக்கிறது என்ன,
அது வேஸ்ட் ஆறது என்ன, எடுத்து கொட்டுறது என்ன? ஃபெயிலியர். டியர் சிஸ்டர்ஸ், ஃபெயிலியர்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில மிரக்கிள் நடக்கவே நடக்காது. நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் சொல்றேன். ஒன்றும் சேதப்படாதபடிக்கு, ஒன்றும் லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். இங்க வாசிக்கிறோம் யோவான், ஒன்றும் சேதப்படாதபடிக்கு, சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அதுல என்னது? புரோக்கன் பிட் எல்லாம். எவ்வளவு அனந்த ஞானமாய் அவர் பாட்டுக்கு அந்த 5 அப்பத்தை அவர் பாட்டுக்கு எடுத்து பிளஸ் பண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மிரக்கல் மாதிரி போயிட்டே இருக்கு. நல்ல ஒரு விரிப்பு ஏதாவது விரிச்சிருந்திருப்பாங்க அந்த இடத்துல. அந்த தூள் எல்லாம் ஒண்ணுன்னா தூள் கொட்டுது. அந்த துணிக்கை, அந்த துகள்கள் எல்லாம் அப்படி கொட்டுது. ஜீசஸ் சொல்லி தரலன்னு வச்சுங்க, இந்த ஆசாமிங்க இந்த 12 பேரும் அப்படியே அவங்க போட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜீசஸ் பார்த்துட்டார். ஒரு முறை இல்ல, இன்னொரு முறை 7 அப்பங்களை கொண்டு 4000 பேரை தேவன் என்ன செய்தார்? போஷித்தார். மீதியானதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னார். 7 கூட எடுத்தாங்க, இங்க 12 கூட எடுத்தாங்க. சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகள் எல்லாம் சேர்த்து வை. அவர்கள் சேர்த்து வார்க்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் பேக்ல, ஜூடாஸ்னுடைய பேக்ல ஆஸ்தி இருக்கு. பல ஆயிரங்கள், பல நம்ம கணக்குக்கு நிறைய ஆயிரக்கணக்கான பணங்கள் உள்ளார கையில இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 12 கூட இருக்கு, அல்லது 7 கூட இருக்கு. ஜீசஸ் சொல்லுங்க, எதை யூஸ் பண்ணிருப்பான்னு சொல்லுங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இயேசு எதை பயன்படுத்தி இருந்திருப்பார்? கூட. இத காலி ஆகட்டும். முதல்ல இந்த 12 கூட காலி ஆகட்டும். தனக்கு கையில ஆஸ்தி வந்துச்சு அப்படிங்கிறதுனால சௌரியத்துக்கெல்லாம் செலவு இல்ல. இட்ஸ் காட்ஸ் மணி. ஆஃபரிங்காக, ஊழியத்துக்காக கொடுத்த பணம். என் சௌரியத்துக்கு நான் செலவு செய்ய முடியாது. நான் இதை சிக்கனமாய், ஒன்றும் சேதம் இல்லாதபடிக்கு கவனமாய் நான் செலவு பண்ணணும்.